வேத புத்தகத்தில் இணைந்து செல்லாத 2 வார்த்தைகள் உண்டு. அதில் ஒன்று விசுவாசம், அடுத்தது சோம்பல்தனம். இந்த இரண்டும் சேர்ந்து செல்லவே முடியாது. ஒரு சோம்பலான கிறிஸ்தவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் அல்ல. தன் பணியை செய்வதில் அக்கறை உள்ளவன், ஜாக்கிரதை உள்ளவன், அவனே சுறுசுறுப்பாக வேலை செய்வான். இது யாரை நமக்கு நினைப்பூட்டுகிறது? அர்ஜுனன் என்னும் இளைஞன் தனது விடுமுறை காலத்திற்காக மதுரையை நோக்கி பயணம் செய்கிறான். அங்கு இருந்த ஒரு கடையில் அழகான கடிகாரத்தை ஒன்றை பார்க்கிறான். அந்த கடிகாரமானது பழைய சூனியக்காரனால் உபயோகிக்கப்பட்ட ஒன்றாகும். அந்த கடிகாரத்தில் இருக்கும் நன்மைகளையும் தீமைகளையும் அந்த கடைக்காரர் விவரித்து தீமைகளை குறித்து அதிகமாக எச்சரிக்கிறார். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அர்ஜுன் அந்த கடிகாரத்தை வாங்கி வீட்டிற்கு வருகிறான். வீட்டிற்கு வந்து அதை சோதித்து பார்க்கையில் தன்னால் கடந்த காலத்திற்கும் செல்ல முடியும், எதிர்காலத்திற்கும் செல்ல முடியும் என்பதை உணர்கிறார். இதை உணர்ந்த அவர் அந்த கடிகாரத்தை அதிகமாக உபயோகித்து தன்னுடைய வாழ்க்கையின் இன்பங்களை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் நேரிடப் போகிற தீமைகளை முன்பே அறிந்து அதை தவிர்க்க முயற்சி செய்கிறார். இப்படி செய்த அவரால் வாழ்க்கையில் பெரிய பெரிய திருப்பங்களை மாற்றியமைக்க முடியவில்லை. ஆகவே ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார் அர்ஜுன். அச்சமயத்தில் தன்னுடைய பாட்டியை அணுகிய போது அவர் கூறிய விஷயம்தான், நேரம் ஒரு ஆற்று போன்றது, அதை மாற்ற முயற்சித்தால் அது மீண்டும் தன் வழியை பிடிக்கும். வாழ்வில் நடந்த பிரச்சனைகளை மாற்றுவதற்கு கடைக்காரரை மீண்டும் அணுகுகிறார். கடிகாரத்தை உடைத்தால் பிரச்சனை வரும் என்பதால் அதை உடைத்தெறிந்து பிரச்சனைகளை மாற்றுகிறார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? காலத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும். இதைத்தான் வேதம் தெளிவாக கூறுகிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. இன்றைய வேத ஆராய்ச்சி பகுதியில் காலத்தை யார் பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்? காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவனுடைய கை எப்படி வேலை செய்யும்? மற்றும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாதவன் யார் என்பதையும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இன்று நாம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நீதிமொழிகளின் புத்தகத்தின் 2வது முக்கியமான பிரிவிற்குள்ளே கடந்து வருகிறோம். இளைஞனான மாணவனுக்கு வாழ்க்கையிலே தேவையான ஆலோசனைகள் கொடுக்கப்படுகின்றன. கிறிஸ்துவின் பள்ளியிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். கவனித்தீர்களா? ஞானமுள்ள ஒரு மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய மகன் பள்ளிக்கு சென்று நல்ல மதிப்பெண்கள் பெறும் பொழுது, அல்லது சிறந்த விளையாட்டு வீரனாய் திகழும் பொழுது, அல்லது இன்னும் சில சிறந்த செயல்களை செய்யும் பொழுது மற்றவர்களிடத்திலே அவனை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்கிறான். என்னுடைய மகன் இந்த வாரத்திலே டாக்டர் பட்டம் பெறப்போகிறான், இந்த வாரத்திலே கல்லூரியிலே அவனுக்கு வேலை கிடைக்கப் போகிறது, என்னுடைய மகன் இந்த முக்கியமான கால்பந்து குழுவிலே இருக்கிறான் என்று பெருமை பாராட்டுவார்கள். ஆனால் அந்த தகப்பனுடைய மகன் தேர்விலே தோல்வியடைந்து விட்டால், அல்லது தான் விளையாடும் குழுவிலே சரியாக விளையாடவில்லை என்றால், தகப்பனார் மிக அமைதியாகி விடுகிறார். அவனை குறித்து யாரிடத்திலும் அவர் எதையுமே பேசுகிறதில்லை. மட்டுமல்ல, மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். கவனித்தீர்களா? மகன் சிறப்பான காரியங்களை செய்யாமல் இருக்கும் பொழுது, மூடனாக காரியங்களிலே செயல்படும் பொழுது தாய் சஞ்சலப்படுகிறாள். தகப்பனார் அமைதியாயிருக்கிறார். அதை குறித்து அவர் அக்கறைப்பட்டுக் கொள்வதில்லை. வாழ்க்கை குறித்த எவ்வளவு தெளிவான உண்மையான காட்சி இது! ஒரு மகன் ஒன்று ஞானமுள்ளவனாயிருக்கிறான், அல்லது அவன் மூடனாயிருக்கிறான். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். மிகுந்த செல்வத்தை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சேர்த்து வைத்திருந்தாலும் அதை விட்டுவிட்டு அவன் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த செல்வத்தை அவனோடு அவன் கொண்டு செல்ல முடியாது. மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கும் நாட்களிலேயும் அதை அவர்கள் அனுபவிக்கிறதில்லை. ஆனால் நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஞானமானது மட்டுமல்ல, அவர் நம்முடைய நீதியுமாயிருக்கிறார்.
எனவேதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளினார் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். நீதிமொழிகளின் புத்தகத்திலே காணப்படும் ஒவ்வொரு நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுதும் ஒன்று நமக்கு அறிமுகமான யாருடைய முகமோ நம்முடைய கண்களிலே தெரிகிறது, அல்லது வேத புத்தகத்திலே நீதிமொழிகளின் சத்தியத்தை விளக்கும் வாழ்க்கையை கொண்ட சிலரை நாம் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் என்பதை வாசிக்கும் பொழுது யோசேப்பு நம் மனதிலே நினைவிற்கு வருகிறார். எகிப்திலே விற்கப்பட்டார், தன்னுடைய வாழ்க்கையின் இறுதிக்கே வந்துவிட்டோம் என்று எண்ணியிருக்கலாம். அந்த நேரத்திலே தேவனும் அவரை விட்டு தூரமானவராய் காணப்பட்டார். இருந்தும் யோசேப்பு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவனாயிருந்தார். கர்த்தர் யோசேப்பை மறந்து போகவில்லை என்பதை நாம் அறிவோம். சரியான நேரத்திலே சிறையை விட்டு வெளியே கொண்டு வரப்பட்டு எகிப்து தேசத்தின் பிரதம அமைச்சராய் நியமிக்கப்பட்டார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்கள் நீதியாய் இருக்கும் பொழுது அவர் உங்களை பசியினால் வருந்த விடார். உங்களுக்கென்று அவர் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இன்று உங்களை சுற்றி இருள் காணப்பட்டாலும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சோம்பற் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். மக்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சில அருமையான கிறிஸ்தவர்கள் மிக உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் கஞ்சத்தனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நெருக்கத்திலே காணப்படுகிற மனிதன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை உடையவனாயிருக்கிறான். ஆனால் அவன் செய்வது சரி என்று அவன் எப்பொழுதும் எண்ணுகிறான். ஆனால் அதற்கு மாறாக உதார குணமுள்ள மனிதன் முழு ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறான். இந்த நீதிமொழி ஆபிரகாமுக்கு மிக பொருத்தமான ஒன்றாயிருக்கிறது. ஆபிரகாம் மிக உதாரத்துவ குணமுள்ள ஒரு மனிதன். தன்னுடைய உறவினனான லோத்துவை பார்த்து, நீ சுற்றிப்பார், எந்த பகுதியை வேண்டுமென்றாலும் உனக்கென்று எடுத்துக்கொள், நீ கிழக்கே சென்றால் நான் மேற்கே செல்கிறேன், நீ வடக்கே சென்றால் நான் தெற்கே செல்கிறேன் என்றுதான் கூறினார். வயதிலே பெரியவரான ஆபிரகாம் தனக்கென்று எதையுமே தெரிந்து கொள்ள உரிமை பெற்றவராயிருந்தார். ஆனாலும் அவர் அந்த தெரிந்தெடுப்பை முதலாவது செய்யவில்லை. தெரிந்து கொள்ளப்படத்தக்க ஒரு பூமி யோர்தான் ஆற்று சுற்றுப்புறம்தான் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆபிரகாம் அங்கே இறங்கி செல்லாமல் இருப்பது மூடத்தனமான ஒரு செயல் என்று கூட லோத்து எண்ணியிருக்கலாம். தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை லோத்துவிற்கு ஆபிரகாம் கொடுத்தபடினாலே செழிப்பான நிலத்தை, சமபூமியை லோத்து தெரிந்து கொண்டான். மிக சுயநலம் உள்ளவனாக தனக்கு சிறப்பான பகுதியை தெரிந்து கொண்டு அங்கே கடந்து சென்றான். ஆனால் இறுதியாக எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று வாசிக்கிறோம். வேத புத்தகத்திலே இணைந்து செல்லாத 2 வார்த்தைகள் உண்டு. ஒன்று விசுவாசம், மற்றும் ஒன்று சோம்பல்தனம். இந்த 2ம் சேர்ந்து செல்ல முடியாது. ஒரு சோம்பலான கிறிஸ்தவன் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவன் அல்ல. தன்னுடைய பணியை செய்வதிலே மிகவும் அக்கறை உள்ளவன், ஜாக்கிரதை உள்ளவன், அவனே சுறுசுறுப்பான வேலை செய்வான். இது அப்போஸ்தலனாகிய பவுலை நமக்கு நினைப்பூட்டுகிறது. பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் அழைத்த பொழுது ஒரு சோம்பலான ஊழியனாய் அவர் மாறவில்லை. தன்னுடைய கைகளினாலே பணி செய்து கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து வந்தார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். எதிர்மறையான மற்றொரு நீதிமொழியை இங்கே பார்க்கிறோம். ஞானமுள்ள மகன் கோடை காலத்திலேயும் வேலை செய்கிறான், சோம்பலானவன் அறுப்பு காலத்திலேயும் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய பணி செய்து முடிக்கப்படாமல் போகிறது. அருமையான கிறிஸ்துவை அறிந்திருக்கிற வாலிபனே, தேவன் உனக்கு பயிற்சி கொடுக்க விரும்புகிறார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. ஒரு இளம் போதகர் ஒரு சிறிய திருச்சபையிலே போதகராயிருந்தார். சிறிய சபையாயிருந்தபடினாலே அங்கே அதிகமான பணிகள் இல்லை. அப்பொழுது தான் செய்த பணியிலே மட்டும் அவர் திருப்தி அடைந்து விடவில்லை. எனவே அந்த காலங்களை பயன்படுத்தி மேலும் அதிகமாக வேத வசனங்களை ஆழமாய் ஆராய்ந்து படித்து தன்னுடைய டாக்டரேட் பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான வாலிப ஊழியரே, சிறிய திருச்சபைகளிலே பணியாற்றும் அருமையான சகோதரனே, பல மணி நேரங்கள் நீங்கள் சும்மா இருப்பதை விட்டுவிட்டு இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து படிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்கும் நாட்களிலே நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை மிக தெளிவாய் உங்கள் ஊழியத்திலே பயன்படுத்த முடியும். இள வயதிலே நான் எவ்வளவோ செய்ய முடியுமே, ஆனால் எனக்கு இந்த சிறிய சபைதானே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சோர்ந்து போய்விடாதீர்கள்.
இந்த சிறிய ஊழியம்தானே என்று சோம்பலாகவும் நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். இந்த நீதிமொழி கற்றுக் கொடுக்கும் சத்தியங்கள் நித்தியமானவை. இந்த நீதிமொழிகள் கற்றுக் கொடுக்கும் சத்தியங்களினாலே நீங்கள் இன்று வாழும் இடத்திலேயே அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமானவர்களாக முடியும். இந்த நீதிமொழிகளின் புத்தகம் உங்களுக்கு பயனளிக்கவில்லை என்றால் இந்த நீதிமொழியின் புத்தகத்திலே எந்த விதமான தவறும் இல்லை, உங்களிலே தான் தவறு இருக்கிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் உள்ள 2 மனிதர்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், இது சாமுவேலை நமக்கு நினைப்பூட்டுகிறது. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் என்பது சவுல் அரசனை நினைவுபடுத்துகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். சில காலங்களுக்கு முன்னதாக பெயர் பெற்றவர்களாக விளங்கிய சிலரை இந்த வசனம் நினைப்பூட்டுகிறது. ஆனால் இன்று அவருடைய பெயர் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. இந்த சந்ததியிலே உள்ளவர்களும் அடுத்த 50 ஆண்டுகளிலே மறக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு சிலருடைய பெயர் மட்டும், குறிப்பாக கர்த்தருக்காக சிறப்பான காரியங்களை செய்த D.L. மூடி, டாக்டர் பில்லி கிரஹாம், டேவிட் லிவிங்ஸ்டன், வில்லியம் கேரி, குளோரிந்தா, ஏமி கார்மைக்கேல் போன்றோருடைய பெயர் தொடர்ந்து நிலை நிற்கிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். அலப்புகிறவன் என்று சொல்வது எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பவன். அவனுடைய கணக்குப்படி அவன் ஞானவானாய் தெரிவான். ஆனால் அவனுக்கு எதிர்மறையாக இருதயத்திலே ஞானம் உள்ளவர்கள் மற்றவர்கள் சொல்லும் கட்டளைகளை மனமோந்து ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்திற்கு நேரத்திற்கு வர வேண்டும் என்றோ, அலுவலக நேரங்களிலே மற்ற பணிகளை செய்யக்கூடாது என்றோ கட்டளை கொடுக்கப்படும் பொழுது ஞானமுள்ள ஊழியர் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவார்கள். ஞானமற்றவர்கள் அல்லது மூடர்கள் அப்படிப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மனமற்றவர்களாயிருப்பார்கள். அப்படி கீழ்ப்படிய மனமற்றவர்களை கவனிப்பீர்கள் என்றால் பணி நேரத்திலேயும் யாருடனாவது எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதை நான் கூறும் பொழுது ஒருவேளை உங்களுடன் வேலை செய்யும் பலருடைய முகங்கள் உங்களுக்கு நினைவிற்கு வரலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக, அப்படிப்பட்டவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக அவர்கள் மத்தியிலே வாழ வேண்டியது மிக அவசியமானது. ஞாபகம் இருக்கிறதா? நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் தானியேலின் ஆலோசனையை கேட்டு செழித்து வாழ்ந்தான். பெல்ஷாத்சார் என்னும் மற்றும் ஒரு அரசன் இருந்தான். அவன் ஒரு மூடன். ஒரு நாள் இரவிலே விருந்து நடைபெறும் பொழுது அவனுடைய வாழ்க்கையின் முடிவு சுவரிலே எழுதப்பட்டது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். இந்த நீதிமொழிகளைத்தான் நாம் தமிழிலே உண்மை உயர்வு தரும் என்று கூறுகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விழுவான். இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணும் வாயும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகிறதா இருக்கிறது. யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே கண் அடிப்பார்கள் என்றால், அல்லது கண்ணினாலே ஜாடை காட்டுவார்கள் என்றால், உண்மையாகவே அவர் வாயினாலே சொல்லும் வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லவில்லை என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அவனுடைய வாயும் அவனுடைய மனமும் ஒத்துப்போகிறதில்லை. அதாவது ஒரே காரியத்தை அவை சொல்லவில்லை. இப்படிப்பட்ட வேளைகளிலே அது மிகுந்த துக்கத்தை கொடுக்கும் காரியங்களை உண்டாக்கும். எனவேதான் கண் ஜாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது? யூதாஸ் காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இல்லையா? யூதாஸ் இயேசுவை முத்தம் செய்தது அவரை காட்டிக் கொடுப்பதற்காக. ஆனால் உண்மையில் முத்தம் என்பது அன்பை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு காரியம். ஆனால் அந்த நேரத்திலே யூதாஸ் தனது அன்பை வெளிப்படுத்தவில்லை, அவரை காட்டிக் கொடுக்கவே முத்தம் செய்தான். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. சாலமோனின் ஞானத்தை கேட்பதற்காக உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்தார்கள். ஆனால் மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்பது சாலமோனின் மகனான ரெகோபயாமை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஞானமுள்ள முதியவர்களுடைய ஆலோசனை அவன் கேட்கவில்லை, அவனோடு வளர்ந்த இளைஞர்களுடைய ஆலோசனையைத்தான் அவன் கேட்டான். இதை 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். விளைவென்ன? ராஜ்யம் பிளவுபட்டு போனது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்,
ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. ஞானவான் அறிவை சேகரித்து கொண்டு இருக்கும் அதே நேரத்திலே மூடனானவன் ஒரு காலை வாழைப்பழ தோலிலும் மற்றும் ஒரு காலை தனது கல்லறைக்குள்ளும் வைத்து கொண்டு இருக்கிறான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிவிலே நாம் எதையாவது கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ புதிய புதிய காரியங்களை நாம் அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது ஞானமுள்ளவருடைய வாழ்க்கையின் பழக்கமாயிருக்கிறது. சற்றே யோசித்து பாருங்கள். கடந்த ஒரு வார காலத்திலே நீங்கள் புதிதாக எதையாவது ஒரு காரியத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? அது உங்கள் வீட்டின் தேவைகளை சந்திக்கும் ஒரு காரியமாயிருக்கலாம், அல்லது உங்கள் பணியிலே நீங்கள் இன்னும் சிறப்பாக பணி செய்யத்தக்கதாக நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு காரியமாயிருக்கலாம். கடந்த வாரத்திலே நீங்கள் எதை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீதிமொழிகள் 10:16 நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். இந்த நீதிமொழி காயின் ஆபேலை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆபேல் ஒரு ஆட்டை வளர்த்தான், அதை பலிக்காக கொண்டு வந்தான். காயின் கொண்டு வந்த கனி என்ன? பாவம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது ரோமர் 8:6 இவ்விதமாய் கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மரணம் என்பது தேவனோடு உள்ள உறவை இழந்து நிற்பது. மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபாடு கொண்டிருக்கிறவர்களோட கூட தேவன் ஐக்கியம் வைத்துக் கொள்கிறதில்லை. நீதிமானுடைய பிரயாசம் என்று சொல்லும் பொழுது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அது காட்டுகிறது. ஆபேல் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன். காயின் பாவத்திற்கு அடையாளமானவனாயிருக்கிறான். துன்மார்க்கனுடைய விளைச்சல் பாவமானதாயிருக்கிறது. நீதிமொழிகள் 10:17 புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். இது அப்சலோமுக்கு மிக பொருத்தமான ஒரு நீதிமொழி. அப்சலோம் தாவீதின் மகன். அவன் கண்டிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ராஜ்யத்தை பறித்து கொள்ள எடுத்த முயற்சி அவன் செய்த ஒரு பெரிய தவறு. நீதிமொழிகள் 10:18 பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். அருமையானவர்களே, உங்களிடத்திலே ஒருவன் நண்பன் போல நடித்துவிட்டு பின்னர்தான் அவன் உங்களுடைய எதிரி என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் அது எத்தனை பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? அந்த மனிதன் உண்மையிலேயே ஒரு முட்டாள். பின்னாலே அவன் யார் என்பதை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள். புறம் கூறுகிறவனும் மூடன். புறங்கூறுவதென்றால் ஒருவர் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த நபரை குறித்து தவறாக குறைவாக பேசுவது. இதை குறித்து தேவன் ஒரு திட்டவட்டமான கட்டளையை கொடுத்திருக்கிறார். வாசிக்கிறேன். லேவியராமம் 19:16 உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோள் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். அது மட்டுமல்ல, 17 பாருங்கள். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையாகவே ஒருவரை பகைத்து கொண்டு வாயினால் நீங்கள் அவரை புகழ வேண்டாம். நீங்கள் பகைக்கும் ஒருவரை குறித்து கோள் சொல்லி திரியவும் வேண்டாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குணநலன் இருக்கிறதா என்பதை சற்றே நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? யாரை குறித்தாவது யாரிடத்திலாவது குறைவாய் நாம் பேசியிருக்கிறோமா? நீதிமொழிகள் 10:21 நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியீனத்தினால் மாளுவார்கள். மீண்டும் சாமுவேல் நம்முடைய உள்ளத்திலே நினைவுபடுத்தப்படுகிறார். அவர் இஸ்ரவேல் மக்களின் உன்னதமான நியாயாதிபதியாகவும் இருந்தார். சாமுவேலுக்கு எதிர்மறையாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன சவுல் அரசனை நாம் நினைவிலே கொள்ளுவோம். வசனம் 22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். இன்றைக்கு சிற்றின்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர் இதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முடிவிற்கு சமீபத்திலே வரும்பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே தாங்கிக் கொள்ள முடியாத துயரங்களுக்குள்ளே வருகிறார்கள். மிகப்பெரிய கேளிக்கை இடங்களிலேயும் கூட அநேக துக்கமான முகங்களையே நீங்கள் பார்க்க முடியும். உள்ளத்தின் ஆழத்திலே தேவன் கொடுக்கும் சமாதானம் இல்லாமல் எந்த கேளிக்கைகளும் மனிதனை உண்மையான சந்தோஷமுள்ளவனாக மாற்ற முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை மட்டுமல்ல, அது சந்தோஷத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. செல்வந்தர்களான கிறிஸ்தவர்களும் கூட ஒழுக்க நெறியிலேயும் ஆவிக்குரிய சரியான கொள்கைகளிலேயும் தவறிப்போவார்கள் என்றால் தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். நீதிமொழிகள் 10:23 தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு.
இது இளைஞர்களுக்கு மிக அருமையான ஒரு ஆலோசனை. வசனம் 26, பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு வேலையை செய்வதற்காக சோம்பலான யாரையாவது நீங்கள் அனுப்பி பார்த்திருக்கிறீர்களா? இன்னமும் வரவில்லையா, இன்னமும் வரவில்லையா என்று காத்து காத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அல்லது வேலைக்கு ஒரு ஆளை அனுப்பிவிட்டு பின்னாலே 10 முறை செல்போனிலே கூப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா? அப்படிப்பட்ட சோம்பலானவர்கள் நம்முடைய கண்களுக்கு எரிச்சலை ஊட்டும் புகையைப் போல இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இது மிக மிக உண்மையானதாயிருந்தது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு அவர் நீண்ட ஆயுசு நாட்களை வாக்கு பண்ணியிருந்தார். அதை ஏன் கர்த்தர் இந்த நாட்களிலே வாக்கு பண்ணுகிறதில்லை என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நமக்கு நித்தியமான வாழ்க்கையை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை உயர்ந்த தரமானதாகவும் நீண்ட நாட்களாகவும் நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை வாசிக்கிறேன். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. இதை மனதிலே கொண்டவர்களாக சரித்திரத்தை சற்றே நோக்கி பாருங்கள். உலகத்தின் மாபெரும் தலைவர்கள், ராஜாக்கள், சேனை தலைவர்கள் மறைந்து போனார்கள். எகிப்து தேசத்தின் பார்வோன்கள் மற்றும் ரோம சாம்ராஜ்யத்தின் சீசர்கள் அத்தனை பேரும் கடந்து சென்று விட்டார்கள். தேவனுடைய திட்டப்படியான அரசாங்கம் மட்டுமே நிலைத்திருக்கும். தேவனுடைய ஆளுகையின் கீழேயே அத்தனையும் இயங்க வேண்டும். கிறிஸ்து ஒரு நாள் வந்து இந்த பூமியை ஆளப்போகிறார். நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை பாருங்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. மீண்டும் இங்கே நாவை குறித்து பேசுகிறார். நீதிமொழிகளிலே பல இடங்களிலே உதடுகளை குறித்து, நாவை குறித்து நாம் சிந்திக்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலேயும் நாவை குறித்து மிக தெளிவான ஒரு செய்தி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாய், நம்முடைய நாவு ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும். நீதிமானுடைய வாய்தான் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமானுடைய உதடுகள் தான் பிரியமானவைகளை பேச அறியும். நம்முடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறிந்த உதடுகள் தானா? சற்றே எண்ணி பார்ப்போம். அல்லது மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கும், வேதனை கொடுக்கும் துன்மார்க்கருடைய வாயாய் இருக்கிறதா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, இந்த பூமியை ஆளும்படி நீர் சீக்கிரமாய் வாரும் என்று நம்மால் ஜெபிக்க முடியுமா? அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வருகையை குறித்து எதிர்பார்க்க மனமற்றவர்களாக, பயமுள்ளவர்களாய் காணப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ தவறு இருக்கிறது. கர்த்தரோடு நாம் கொள்ள வேண்டிய சரியான ஐக்கியத்திற்கு தடையாக இருப்பது என்ன என்பதை உணர்ந்து அவருடைய பாதத்திலே நாம் அதை அறிக்கை செய்து அதை விட்டு மனம் திரும்பி அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்க ஆயத்தமாவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே எங்கள் வாழ்க்கையோடு நீர் உறவாடின நீதிமொழிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யார் யார் எந்தெந்த காரியங்களிலே குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை கண்ணாடியாகி உமது வேத வசனம் எங்களுக்கு தெளிவாக காட்டியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கும் நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்களிலே வலிவி போகாதபடி, நாங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணிய காரியங்களை, செய்ய வேண்டாம் என்று தீர்மானித்திருக்கிற காரியங்களை மீண்டும் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்குள்ளே கடந்து செல்லாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலே வளர வேண்டும் என்று வாஞ்சித்து உம்முடைய சமூகத்திலே ஜெபித்தார்களோ, எந்தெந்த காரியத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக இருப்போம் என்ற எண்ணம் உள்ளவர்களாய் உம்மை நோக்கி பார்த்தார்களோ, கர்த்தர் தாமே உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். நீதிமான்களாக, சுறுசுறுப்புள்ளவர்களாக, ஞானவான்களாக விளங்க நீரே எங்களுக்கு அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, ஞானமுள்ள மகன் தன்னுடைய தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானம் அற்றவனோ தன்னுடைய தாயை சஞ்சலப்படுத்துகிறான்.
இந்த ஞானமுள்ள மகன்தான் தன்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு சாட்சியுள்ளவனாய் வாழ்கிறான். இந்த ஞானமுள்ள மகன்தான் சுறுசுறுப்பாக வேலை செய்து தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான செல்வம் சேர்க்கிறான். இந்த ஞானமுள்ள மகன்தான் நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். அதனால் அவனுடைய நீதியானது அவனை மரணத்திற்கு தப்புவிக்கும். இந்த ஞானமுள்ள மகன்தான் உத்தமமாய் நடந்து பத்திரமாய் நடக்கிறான். நாம் ஞானமாய் நடக்காமல் இருந்தோம் என்றால் நாம் மதிகேடனாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை ரெகோபெயாமை போல பாவத்தை பிறப்பித்து ஜீவனை அழித்துவிடும். நாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் புத்திமதிகளை கை கொள்ளுகிறவர்களாக இருப்போம். புத்திமதியிலே கை கொண்டோமானால் ஜீவ வழியிலே நடக்கிறவர்களாக இருப்போம். நாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் பொய் கூற மாட்டோம், புறம் கூற மாட்டோம், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்போம். ஆகவே இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறோமா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா? நீதியை செய்வதற்கு நாடுகிறோமா? உத்தமமாய் நடக்க பிரயாசிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். யோபு 9:10.